இயேசு உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஈஸ்டர்னா. ஆனால் இந்த ஈஸ்டர் யாருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. எல்லா ஜனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஆண்டவர் மரித்து உயிரோடு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம், மறுபடியும் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்ற ஒரு விசுவாசம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் தீர்ப்பாருன்ற ஒரு விசுவாசம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. எந்த ஜாதியில் ஆனாலும் சரி, யாராவது மரித்து உயிரோடு வந்திருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து உயிரோடு வந்து இன்னும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். மறுபடி வரப்போகிறாரு அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியும். அவர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, மரணத்தை ஜெயித்தார், உயிர் தெழுந்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானே ஜெயித்தார். சரிங்களா? சாத்தானு கூட ஜெயித்தார் அவர். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, உயிரோட இப்போ கூட அவர் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனோட புள்ளிகளான நீங்களும் எனக்கும் உனக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பயம் கிடையாது. ஏன்றீங்களா? கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை தேடும்போது அவர் எல்லா காரியங்களுக்கும் நம்ம செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். இப்படி நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தனை ஒவ்வொரு நாளும் தேடும்போது, ஒரு காரியம் ஒரு கஷ்டம் வரும்போது அவர் பாதத்தில் நம்ம அறிக்கை செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடுவனுக்கு அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம சுமக்கிறவளே நீ என்னிடத்துல வா, நான் விலைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொல்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆனால் தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? நம்மளத்தில் அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? இப்போ ஒரு பிள்ளைங்களை எப்படி நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க, கணவரை எப்படி ஸ்நேகிக்கிங்க? அந்த ஸ்நேகம் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவ மேலே இருக்கிறதா? ஒரு கேள்வி. ஒரு புள்ளை சாப்பிடலன்னா, உங்கள் பிள்ளை சாப்பிடலன்னா, இல்லை சீக்கிரமாக வீட்டுக்கு வரலைன்னா, அந்த பிள்ளை மேலே உங்கள் குடல் எப்படி துடிச்சிக்கும்? என் பிள்ளை வரலையே, சாப்பிடலையே, என் பிள்ளை எங்கே போச்சோ, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எப்படி துடிக்கும் உங்கள் குடல்? அதே போல் இயேசு உங்களுக்கு உயிரே கொடுத்தாரு, ஜீவனே கொடுத்தாரு நம்மளுக்காக. அவருக்காக நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? நம்ம உடல் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலையே, இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கலையே, இன்னைக்கு நம்ம சபைக்கு போகலையே, இன்னைக்கு சபைக்கு லேட்டாக போகிறோமே அப்படின்னு சொல்லி அந்த உடல் அந்த உள்ள உங்களுக்கு துடிக்குதா? அந்த குடல் உங்களுக்கு துடிக்குதா? நினச்சி பாருங்க. அப்படி யார் குடல் அப்படி துடிக்குதோ, யாரோட உள்ளம் அப்படி துடிக்கிறதோ, அவர் உள்ளத்துல தான் அவர் வந்து வாசம் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். அந்த உள்ளம் துடிக்கணும் நமக்கு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் போது எவ்வளோ ஒரு பயம் வரும், எவ்வளோ ஒரு திகில் வரும். யாராவது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா எவ்வளோ ஒரு பயம் வரும், எவ்வளோ ஒரு திகில் வரும். அது போல தான் நான் உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனுஷனாக 33 வருஷம் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவுக்காக நம்ம துடிக்கணும். ஐயோ, எனக்கு சபைக்கு போகலையே, இன்னைக்கு ஜெபிக்கலையே, இன்னைக்கு வேதத்தை நான் வாசிக்கலையே, அவர் கற்பனையின்படி நான் நடக்கலையே அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளங்கள் துடிக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்றது. என்னன்னா, என்ன சொல்றேன், இப்போ எல்லாருக்கும் ஊழியக்காரங்களுக்கு கூட நான் சொல்றது என்னன்னா, ஏதோ நம்ம வாழ்கிறோம், ஏதோ நான் ஊழியம் செய்கிறோம், ஏதோ நம்ம வரோம், ஏதோ ஒரு வாக்கியம் சொல்கிறோம், காணிக்கை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. நம்ம உள்ளும் துடிக்கணும். சீஷர்கள் எப்படி துடிச்சாங்க? அவங்க சிரசெல்லாம் போட்டாங்க, அவங்கள அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க. அவங்க சரி தேவன் இயேசு இல்லைன்னு சொல்லி மறுதலையேன்னு சொன்னாங்க. மறுதளித்தாங்களா? அவங்க இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோவான் எடுத்துகிட்டு போய் அந்த கொப்பரையில் கூட போட்டார், கொப்பரையில் இதில் எண்ணெயில். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? தேவனுக்காக வாழ்ந்தார். அதுபோல தான் நீங்களும் நானும் எங்கேயோ இருந்தோம், சத்தியம் தெரியாமல் இருந்தோம், பாவத்தில் சாபத்தில் இருந்தோம், எது உண்மைன்னு தெரியாமல் இருந்தோம், எங்கே நம்ம மரித்தா எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்தோம், எந்த ஒளி நமக்கு உண்மையில் ஒளின்னு தெரியாமல் இருந்தோம், அங்கே இங்கே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட உன்னையும் என்னையும் தேவனை தேடி வந்து தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு ஆலை எடுத்து கொடுத்து, நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து, நமக்கு ஒரு சத்தியம் வேதத்தை கொடுத்து, இதுதான் சத்தியம், இதுதான்
ஒளி, நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இந்த வேதத்தை நமக்கு கையில கொடுத்து நடத்துகிறான் தேவன். தேவனுக்காக நீயும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த துடிப்பு நம்மளுக்கு ஒவ்வொரு உள்ளத்தில் வரணும். இந்த புது நாளில் தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த துடிப்பு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை நேசிக்கணும், உங்களை பார்க்கணும். அந்த துடிப்பு அப்ரஹாமுக்கு என்ன பண்ண, அப்ரஹாமுக்கு எவ்வளோ விசுவாசம். இன்னொன்று துடிப்பு ஒன்று, விசுவாசம் கூட இருக்கணும். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். தேவன் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு வந்து இருக்கிறார், இப்போ ஜீவித்து கொண்டு இருக்கிறார், மறுபடி வரப்போகிறார். நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நம்மளை ஆயுதப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நாம் ஆயுதமாக இருக்கணும் அப்படின்ற அந்த துடிப்பு, அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவனை என்ன பண்ணாங்க, யூதர்களை கொலை பண்ணாங்க, ரோமர்கள் என்ன பண்ணாங்க, கொலை பண்ணாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் கல்லறைக்கு முத்திரை கூட போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த முத்திரை போட்டிருந்த அந்த கல் அப்படியே இருக்கிறது. ஆனால் இயேசு உள்ளார இல்லை. அவர் மூன்றாவது நாள் உயிர் தெளிந்துட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லியிருந்தார், மனுஷகுமார் என்ன பண்ண மூன்றாவது நாள் உயிரை தெழுதுவாரான்னு. அதே போல் அவர் எழும்பிட்டார். அதுபோல் பாருங்க, இந்த உலகத்தை ஜெயித்து வந்த அந்த தேவன். இன்னொன்று மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாருங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோபே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டாயிருந்தார். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர் ஏறிட்டு பார்க்கிற போது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். வாலிபன் அவர் வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த வாலிபனை பார்த்து பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் அங்கு வைத்த இடம் காலியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க பார்க்கும்போது சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாளில் என்ன பண்ணுவாங்க, கல்லறுக்கிட்டே யாரும் போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, மார்த்தாளு மரியாளு கொஞ்சம் சில்லரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சுகந்த வர்ணம் பூசணும் அப்படின்னு சொல்லி கல்லர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசிட்டு போகிறாங்க, கல்லறில் கல் இருக்கிறதே, அந்த கல் யார் புரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு போகும்போது ஒரு தூதன் அங்கே இறங்கி வந்து அந்த கல் புரட்டி அது மேலே உக்காந்துருந்தாராம். உக்காந்து அவர் எப்படி இருக்கிறாரா, அவர் முகம் எப்படி இருக்கிறது, சூரியனை போல இருக்கிறது. அவங்க வஸ்திரங்கள் வெண்மை போல இருக்கிறது. நம்ம பார்க்கலாம், அது பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி அவர் என்ன பண்ணார், உக்காந்தாரு. அப்போ அந்த கல்லறைக்குள்ளே இங்கே மார்த்தாள் போகிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா, அந்த தலைக்கிட்ட ஒரு துணி, கால்கிட்ட ஒரு துணி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு, ஐயோ என் ஆண்டவன் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் அழுந்து கொண்டு என்ன பண்ணுறா, வெளியில் வரும்போது அங்கே என்ன பண்ணார், ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறாரு. அப்போது கேட்குறாரு, அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, தோட்டக்காரர் இவர் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறான். ஆனால் இங்கே கேட்குறான், ஏம்மா அழுவுறே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே என் ஆண்டவன் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்த சொல்லுங்க, என் ஆண்டவர் நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு சொல்லும்போது, அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மார்த்தாளே அப்படின்னு கூப்பிட்றாராம். மார்த்தாளே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவளுக்கு அர்த்தமாக புரிஞ்சிச்சு, என்னென்ன இவர் தான் இயேசு, இவர் குரல் இயேசு குரல் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மரியாளே அப்படின்னு சொல்லி ரப்பின்னு சொல்லியிருக்குது. ரப்பின்னா போதகரே என்ற அர்த்தமா. அப்படி சொல்லும்போது பாருங்க, அந்த மார்த்தாள் எதுக்காக அழணும், எத்தனோ ஸ்திரீகள் அங்கே வந்திருக்கிறாங்க, அழுந்திருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் எதுக்காக அழுறா அப்படின்னா, இயேசுவை பார்க்கணும், அவரோட பேசணும் அப்படின்னு அவரோட இருந்தவள். ஆனால் அவர் பார்த்து அழுவுறான். என் தேவன் என்ன பண்ண, கடைசியிலாவது அவரை தொட்டு அந்த சுகந்த வர்ணம் விடுனன்னு சொல்லி வந்து அவர் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களே. ஆனால் நம்மெல்லாம் எதுக்காக அழுறோம், நமக்கு ஏதாவது வேணும்,
நம்ம குடும்பத்தில் இது இருக்க வேணும், பணம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், நம்ம பிள்ளை இப்படி இருக்கிறது அப்படி இருக்குது, நம்ம கணவன் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அழுகுறோம். ஆனால் மார்த்தாள் எதுக்காக அழுந்ததுன்னா இயேசுவை பார்க்கா, இயேசுவை தொடா, அவளை சுகந்த வரணம் விடா என்ன பண்ணார், மார்த்தாள் அழுந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் யோவான் 20:3-8 வரை படிங்க. யோவான் 20:3-8 வரை படிங்க. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய கல்லறையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலை கூட வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமா ஆமா, அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா போய் அதெல்லாம் பார்க்குறாரு, ஓடி போகிறாரு. இப்போ வந்து மரியாதை சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கல்லறையில் ஆண்டவர் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தூதன் சொல்கிறார், நீ போய் சீஷர்களுக்கு சொல்லு, நான் உயிரோட இயேசு எழும்பிட்டார் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது மார்த்தா இல்லை மரியாள் என்ன பண்ணுறா, போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ண, சீஷர்கள் ஓடி வந்து அந்த கல்லறைக்குள்ளே போய் நொழிஞ்சு போய் பார்க்கும்போது அங்கே சீலைகள் என்ன பண்ண, துணி மட்டும்தான் அங்கே இருந்தது. ஆனால் அவருக்கு என்ன பண்ண, ஒரு பக்கம் தைரியம் இருக்கிறது, ஒரு பக்கம் பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அதே போல் யோவான் இப்போ 20:14-18 வரை நீங்கள் பார்க்கும்போது இவைகளையே சொல்ல பின்பு திரும்பி இயேசு கிறிஸ்து கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று, ஐயா அவர் எடுத்துக்கொண்டு போனதுண்டா, அவளை எடுத்துக்கொண்டு போனதுண்டா, எனக்கு சொல்லும், நான் போய் அவர் எடுத்துக்கொண்டு என்றாள். ஹல்லேலூயா. அதே போல நீங்க போய் அப்படியே படிச்சு நீங்க பார்க்கும்போது இயேசு அவளை நோக்கி மரியாளே, அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாகும். என்னை தொடாதே, இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்துக்கும் உங்கள் பிதாவிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் பாருங்க, சகோதரர் போய் என்ன சொல்றாரு, சொல்லு, இவைகள் என்னை தொடாதே, நான் இன்றும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை, நீ என்னை சகோதரனிடத்திற்கும் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனுடைய இடத்திற்கும் உங்கள் தேவனுடைய இடத்துக்கும் ஏறி போகின்றேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தர் கண்டதே அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு எல்லாருக்கும் போய் என்ன பண்றான், அறிவிக்கிறான். அவன் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போகலை, பிதா இடத்துக்கு அவர் என்ன பண்ணல, அவர் போகலை. 40 நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா பூமியிலவே இருந்தார். மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் அவர் பூமியிலவே இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. முதலாவது தரிசனம் யாரு காணாருன்னா மரியாளுக்கானார், ஸ்ரீகளுக்கானார். ரெண்டாவது தரிசனம் இங்கே பார்க்கும்போது மத்தேயு 28:9-10 பாருங்க. மத்தேயு 28:9-10 நீங்கள் பார்க்கும்போது அவர்களை சீஷர்களுக்கும் அறிவிக்க போகின்ற போது இயேசு தம்மை அவர்களுக்கும் எதிர்பட்டு வாழ்க என்று அவர்களுக்கிட்டே வந்து அவர் பாதங்களையே தெளிவி அவரை பணிந்து கொண்டார். அப்பொழுதும் இயேசு அவர்களையே நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கும் போகும்படி அவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சீஷர்கள்கிட்ட போய் அவருக்கு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவங்களுக்கு தரிசனமானார். ரெண்டாவது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது லூக்கா 24:34 நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார், சீமோனுக்கும் தரிசனமாறார் என்று அவரை சொல்ல கேட்டார்.
மூன்றாவதாக சீமோன் பேதுருக்கு தரிசனமாகார். சீமோனு ஏன்னா நமக்கு தெரியும், பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர். அந்த இயேசு கிறிஸ்து மறுதலித்தா சீமோனுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி ஒரு மூணாவது வாட்டி அவருக்கு தரிசனமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை நம்மளுக்கு தரிசனமாகணும் அப்படின்னு சொன்னால் தேவனை நம்ம பார்க்கணும், தேவனோட பேசணும், தேவனோட வார்த்தைகளை கேட்கணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் எழு முடியல, நம்ம விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, பேதுரு மறுதலித்த பேதுருக்கு என்ன பண்ணார்? தேவனை தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? மறுதலித்திட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா உண்மையில் தேவன் இவரு தான் அறிந்து கொண்டார். அற்புதங்கள் செய்கிற தேவன் இவரு தான் தேவனோட குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து அது இவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிற இவரு நான் மறுதலித்தமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா வேதனைப்பட்டு அவர் என்ன பண்ணார்? அவருக்கு தேவனை தரிசனமானார். ஹல்லேலூயா. நாம் இருந்தால் என்ன பண்ணி எனக்கு காட்டி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணியிருப்போம்? தள்ளி வச்சிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? காட்டி கொடுத்தா அந்த பேதுருக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். அதுபோல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தள்ளக்கூடாது. அவரும் நம்ம நேசிக்கிறவங்களாக இருக்கணும். இயேசு எப்படி நேசித்தாரோ அதுபோல் நம்ம நேசிக்கிறவங்களாக இருக்கணும். 4வது வாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதே லூக்கா 24:14 14 பாருங்கள். அதே லூக்கா 24:14 அதே அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவர் பேசிக்கொண்டார். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். அவரோட கூட ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆமென். அப்போ என்ன பண்றாரு? எம்மாவூர் என்ற ஊருக்கு என்ன பண்றாரு? அவர் 2 பேர் சீஷர்கள் போகும்போது அவர் கூடவே இவர் போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் பேசிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இயேசுதான் அப்படின்னு சொல்லி தெரியாது. இவங்க பேசிக்கொண்டு போகும்போது அவர் கேட்குறாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இப்படி நஜரேயனாகிய இயேசுவே சிலுவையிலே அறிந்தார்கள், அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கொண்டே போயிருக்கிறார். நேரம் ஆகிவிட்டது. அப்போ இவர் கூப்பிடுறாங்க சீஷர்கள், வந்து நீங்கள் தங்குங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனாலே இல்லை, அதுக்காக தான் அவங்க தங்குறதுக்காக தான் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அத்தருணத்தில் போகிற கிராமத்துக்கு சமயமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், ஆயிற்று, பொழுதும் போயிற்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆமென். சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். அவர்களோட தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். ஹல்லேலூயா. ஆமாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கே போகிறார், வீட்டுக்குள்ளே போகும்போது அப்பத்தை எடுக்கிறாரு. அதுவரை அவங்கள என்ன பண்ணுறாரு? அந்த சீஷர்களை கண்களை துறக்கப்படலை. அந்த அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், பிட்டார், கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கண்கள் துறக்கப்பட்டது. அப்போ தான் நினைச்சாங்க, இவ்வளோ நேரம் இங்கிருந்து எம்மாவூர்லேருந்து நம்மளோட பேசிக்கொண்டு வருகிறவர் யாருன்னா இயேசு தான். ஆனால் அப்போ அவர் என்ன பண்ணார்? அந்த அப்பத்தை வாங்கி புசித்த உடனே அவர் கண்கள் துறக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் தேவனோட பிள்ளைங்களான நம்மளுக்கு கூட நம்ம அந்த வாஞ்சை உயிராக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக தேவனும் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். அவர் இப்போ கூட என்ன பண்ணுறாரு? தாகமுள்ளவர்கள் மேலே என் நாவி ஊற்றுகிறேன்னு சொல்லுகிறார். இப்போ நீ தாகத்தோட கூப்பிடும்போது, இப்போ கூட நீ ஜெபிக்கும் போது, இப்பொழுது அவரை தேடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். அவங்கள நீங்கள் பார்க்க முடியும், அவங்களோட பேச முடியும், தரிசனங்களால் கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகமும் வேணும் தேவனும் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம இருக்கிறனால தான், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? மனக்கண்கள் பிசாசி கட்டி வைத்திருக்கிறான்.
ஆனால் நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றுவா அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தைப்படி என்ன பண்ணணும்னா அவர் நம்ம பின்பற்றுக்கணும். அப்படி சொல்லும்போது வேலையெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லலை. ஏனோக்கு கூட என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டு தான் இருந்தார், ஆனால் தேவனோட சஞ்சரித்து கொண்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் இந்த வேலையிலும் நம்ம செய்யணும், ஆனால் தேவன் நம்மளோட இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பேச்சில், நடிக்கல, நம்ம பார்வையில், எண்ணங்களில் எல்லாமே தேவனை சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படினும். அவர் கூட நம்ம நடக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கும்போது அவரோட சத்தை நாங்கள் கேட்க முடியும். ஹல்லேலூயா. 5வது வார்த்தை பார்த்தோமா? 5வது வார்த்தை, 6வது வார்த்தை பார்க்கலாம். 4 பார்த்தோமா? 4 பார்த்தோம். 5வது வார்த்தை 5ல் நீங்கள் பார்க்கும்போது அது யோவான் 20:19 22 வரை. யோவான் 19:22 வரை. வாரத்தின் முதலாவதாகி அன்றைய தினம் சாயங்காலத்திலே சீஷர்களை கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கும் பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படியே சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவிலே அவர்களுக்கும் காண்பித்தார். சீஷர்களையே கர்த்தர் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களையே நோக்கி உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேலேயே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சீஷர்களாக கூடியிருக்கிற அந்த இடத்துக்கு போய் அவர் சமாதானம் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையே விழாவிலே இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். விழாவையும் அவர் கைகளையும் விழாவையும் அவர் காண்பித்தார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார், ஊதினார். பிறகு பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார், சீஷர்களுக்கு எப்படி வந்தார் சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தோமே, இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருதுன்னா எப்படி வருது? காற்றாய் வருவார், அக்கினியாய் வருவார், ஊதுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருது அப்படின்னா வரவாரன்னா ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಬರ್ತಾರೆ ಅಂದರೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬಂದಿದೆ, ಅನ್ಯ ಭಾಷೆ ಬಂದಿದೆ ಅಂದರೆ ಹೆಂಗೆ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ? ಹೆಂಗೆ ಬರ್ತದೆ? பரிசுத்த ஆவியானவரோட வாயில ஊதுரு அவர் பலன். ஹல்லேலூயா. அது போலதான் சீஷர்களுக்கு என்ன 120 பேர் அங்கே உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணாரா? ஊதுனார். ஹல்லேலூயா. அப்படி ஊதும் போது தான் அந்த சுவாசம் நம்ம மேலே, தேவரோட சுவாசம் படும்போது தான் அந்த அபிஷேகம், அந்த அந்நிய பாஷைகளும் தீர்க்க தரிசன வரங்களும் இதெல்லாம் வர காரணம்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கும்போது தான். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, உன்னோட தேகமே என்னோட ஆலயம்னு சொல்லி இருக்கிறார். நம்ம தேகத்தில் அவங்க வாசம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி அவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், அவனை தேடிக்கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்களெல்லாம் வெளியில் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கொஞ்ச பேர் நினைக்கிறாங்க எனக்கு அபிஷேகம் இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களை நான் குறை சொல்லலை, ஆனால் அந்நிய பாஷை அபிஷேகம் இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிமா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும், பயபக்தியா இருக்கும். அந்நிய பாஷை அபிஷேகம் இருக்கிற அந்த ஊரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அது போல நம்ம என்ன பண்ணணும், வாழ்கிறவங்களா இருக்கும். நம்ம குதிக்கிறோம், கை தட்டுறோம், சப்பாளி தட்டுறோம், கத்துறோம். நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, நம்ம கை தட்டும் போதோ குதிக்கும் போதோ அந்நிய பாஷை பேசும்போதோ பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்னு சொல்லி நான் நம்பக்கூடாது. அதே பிசாசு கூட அந்த இது இருக்கு, பலன் இருக்குது. அப்போ நம்ம என்ன, நம்மளை நாமளே ஏமாத்தி கொண்டோம்.
ஏன்னா நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஆவி வருது, நம்ம பாடும்போது எனக்கு ஒரு ஆவி வருது. அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் பொய் சொன்னாலும், விபச்சாரம் பண்ணாலும், திருடாலும், இச்சித்தாலும் கூட நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா தேவன் என்னை மன்னிச்சுட்டு எனக்கு கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், நம்மளையே நாமளும் மோசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஏன்னா அது பரிசுத்தாவிக்கும் அசுத்தாவிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடுது. பரிசுத்தாவியனோட இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், அசுத்தாவி இருக்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளவங்க, அபிஷேகம் இருக்கிறவங்க, அதில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவருக்கு பயந்து பொய் பேசுகிறதோ, இது ஒருத்தர் மேலே குறை சொல்கிறதோ, திருடுறதோ, இதெல்லாம் பயப்படுவாங்க. அதே அப்படி இல்லைன்னா எல்லாமே சரி ஆண்டவர் மன்னிச்சிடுவார், இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டா தேவன் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அது ரொம்ப தப்பு. அல்லேலூயா. அதுபோல் சீஷர்களை பாருங்கள், அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரா, இயேசு கிறிஸ்து வந்து ஊதி அபிஷேகம் பண்ணுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பேதுரு எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்னா, பயப்பட்ட சுபாவம், பயம் அவருக்கு. தைரியமாக யார் முன்னாடி பேச முடியாது, மீன் பிடித்து கொண்டு இருந்தவர். ஆனால் பரிசுத்தாவியர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறாரு தைரியமா. ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணீங்க, கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தைரியமாக பேசுகிறாரு. அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா பரிசுத்தாவியானவர் அவர் கொடுத்தாரு. சரி, அந்த தைரியம் கொடுத்தாரு. கடைசி வர அந்த அப்போஸ்தலர்கள் யாராவது பின்வாங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமா? யூதாஸ் விட்டுடுங்க, 11 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. 11 அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சேர்த்தி கொண்டாங்க. 12 அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது பின்வாங்கி போனாங்களா? இல்லை. கடைசி வர ஆண்டவருக்காக ஒரு ரத்த சாட்சிகளாக இருந்தார். அல்லேலூயா. அதே போல அந்த அபிஷேகம் நம்மளுக்கு வேணும், அந்த வரங்களை நம்மளுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. ஆறாவது வார்த்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 26லிருந்து 29. யோவான் 20, 26லிருந்து 29. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 8 நாளைக்கு பின்பு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஹல்லேலூயா. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவிசுவாசியா இராம விசுவாசியாயிரு. அந்த தோமா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு நன்மைகள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அற்புதங்களை, மரித்தவங்க எழுப்பினார்கள், குஷ்டரோகிகள் எல்லாம் சுஸ்தமாக்கினார், எல்லா அற்புதங்களை பார்த்து கூட அது தோமாவுக்கு ஒரு அவிசுவாசம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தோமாவுக்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, விரல் எடுத்துகிட்டு வந்து என் கையில் போடு அப்படின்றாரு. அப்போ அவரை போடும்போது அப்போ மன்னிப்பு கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. சரி, அப்படி மன்னிப்பு கேட்ட அந்த தோமா அவர் என்ன பண்ணார், ரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எங்கேம்மா மரித்தார் அவர்? சென்னையில் வந்து அப்படி அவிசுவாசமாக இருந்த அந்த தோமா சென்னையில் வந்து ரத்த சாட்சியாக மறுத்தார். கேரளாவில் கூட இருந்தார், எல்லா ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, எகிப்து எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு கூட ரட்சிப்பு வரணும் அப்படின்றதுக்காக தோமா இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் சீஷர்களாக இருந்த அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு ரத்த சாட்சிகளாக மறுத்தது போல நீங்களும் நானும் கூட ஏதாவது தேவனுக்காக ஒன்று செய்யணும். ரத்த சாட்சிகளாக மறுக்க வேண்டாம், ஆனால் தேவனுக்காக ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும். அப்படி செஞ்சு இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அது போல் நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. 7வது வார்த்தை பாருங்க, யோவான் 21:1. யோவான் 21. பின்பு இயேசு திபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் இதுவும் எண்ணப்பட்ட தோமாவும்
கலீலியா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் ஆ செபதேவின் குமாரனும் ம் அவருடைய சீஷில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது ம் சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி ம் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஆமாம். அதற்கு அவர்கள், ஆ நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். ம் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். ம் அந்த ராத்திரிலே அவர்களை ஒன்று பிடிக்கவில்லை. ம் விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ம் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர் கடல்ல அருகே நிற்கிறது இயேசுதான் அப்படின்னு சீஷர்கள் அறிவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவரை நோக்கி பிள்ளைகளே, ஆ புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்றார். என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆ அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வடபுறமாக ஆ வலையை போடுங்கள், வலை போடு. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஆமென். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் மீன்கள் பிடித்தார்கள். அகப்பட்டலாம், அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, ஆ அவர் கர்த்தர் என்றார். ஆ அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, ஆ நாம் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் சமுத்திர தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு கடலிலே கடலிலே விழுந்து குதித்தான். குதித்தான் குதித்தான் இயேசுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா சொன்ன உடனே பேதுருக்கு அவர் ஒரு விசுவாசம் என்னன்னா கடலவே குதிச்சிட்டார். பாருங்க, அந்த விசுவாசம் அந்த சீஷர்களுக்கு அப்படி இருந்தது. 8வது வாரத்தை நம்ம பார்க்குறோம். என்ன டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமாக நான் முடிக்க போகிறேன். மத்திய 28 16 20 மத்திய 28 16 20 11 சீஷர்களும் கலிலேயாவிலேயே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரையே கண்டு அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பாருங்க, இது பாருங்க, இது நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்குது அப்படின்னு ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கொடுத்திருக்கிறார். படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியரோட நாமத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, தேசம் எங்கு போய் என்ன பண்ணுங்க, ஜாதிகள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் சீஷர்களாக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவினால நாமத்தினால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எனக்கு எல்லா அதிகாரம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல 6வது வாக்கியமா 7வது யோவான் 21:1 வாசிச்சோமே, எல்லாம் முடிஞ்சிச்சு. 9 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 9 1 கொரிந்தியர் 15:6 1 கொரிந்தியர் 15:6 நீங்கள் அதன் பின்பு அவர்கள் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒருவேளையே தரிசனமானார். அவரிலே அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கின்றார்கள், சிலர் மரித்து நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இயேசு கலிலேயுக்கு வருவேன் என்றும் கூறியதால் உண்மையாக அவரை விசுவாசித்தார்கள். அவரை மறிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கலிலேயாவுக்குமே கொண்டு போனார்கள். 500 பேருக்கு ஒரே வாட்டி அவர் என்ன பண்றாரு, தரிசனமாயிருக்கிறார். ஒரே வாட்டி 500 பேருக்கு தரிசனமாயிருக்கிறார். 10வதாக நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 15:7 படிங்க. 1 கொரிந்தியர் 15:7 பின்பு யாக்கோபுக்கும் அதுக்கு பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். அப்போ நம்ம யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கும் தரிசனமாயிருக்கிறார். பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 11வது தரிசனம் பார்க்கலாம். 11வது தரிசனம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:3 நீங்க பார்க்கும்போது அப்போ 11வது தரிசனம் 120 பேர் என்ன பண்றாங்க, அவங்க செபித்து கொண்டு இருக்கும்போது அங்கே 120 பேருக்கு அவர் என்ன பண்ணாரு, தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 11வது தரிசனம். இது போல இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து எதற்காக, நமக்காக. யாருக்காக? இப்போ அவர் ஜீவிக்கிறது யாருக்காக? நமக்காக. இன்னொன்று அவர் வரப்போகிறது யாருக்காக?
நமக்காக. எதுக்காக நமக்காக நம்மளை கொண்டு போகணும்? ஏன் அவ்வளோ நம்ம மேலே அவ்வளோ அக்கறை அவருக்கு? அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன், அவர் சாயலாக நம்மளை சிருஷ்டித்த தேவன். அதனால அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. இப்போ கூட அவர் அப்படி தான் நினைக்கிறார். இப்போ கூட பிதா இடத்துல உனக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் எபிரேயர் 7:25 நீ வாசிச்சு பாருங்க. ஒன்றாவது எபிரேயர் 7:25 இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றவராகவே முடிவும் நம்மையே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், நம்ம ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம எப்பொழுது ரட்சிக்கப்படணும் அப்படின்றது அவரோட சித்தம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் ரோமர் 8:11 நீங்கள் பாருங்கள். இயேசு உயிரோடு எழுந்து தம்முடைய ஆவியினாலேயே சாவுக்கு எதுவான தம்முடைய சரீரங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்து ஆவினாலே சாவுக்கு எதுவான நம்மளுடைய சரீரங்களை உயிர்ப்பித்தார். செத்து போன இந்த சரீரங்கள், சாவறதுக்கு ஆயுதமாக இருக்கிற இந்த சரீரங்கள் அவர் உயிரோடு எழுப்புறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் எபேசியர் 2:1 நீங்கள் பார்க்கும்போது இயேசு உயிர் தெளிந்ததில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்முடைய ஆத்மகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக, சாபத்தில் அக்கிரமங்களை இருந்த நம்மளோட ஆத்மகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் இயேசுத உயிரோட வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக நம்ம பார்க்குறோம் யோவான் 20:19 இயேசு உயிரோடு எழுந்த பின் சீஷர்களுக்கும் சமாதானத்தை அருளினார். இயேசு உயிரோடு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சீஷர்கள் எல்லாம் பயந்து, ரோமர்கள் என்ன பண்ணுவாங்களோ, ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து இருந்த அவர் என்ன உயிரோடு வந்ததுனால அவருக்கு தைரியம் வந்தது, சமாதானம் வந்தது. ஹல்லேலூயா. 5 வெளிப்படுத்தல் 1:17 நீங்கள் பார்க்கும்போது உயிரோடு எழுந்த நாமமும் பயத்தை நீக்குகின்றார். நமக்கு உயிரோடு இருக்கிற நம்மளுக்கு பயத்தை நீக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். ஏன்னா இதெல்லாம் தெரியும் போது கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்க, பயப்படுவோம் நாங்கள். ஐயோ இதெல்லாம் நடக்குதே உலகத்தில் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பயத்தை நீக்கிறதுக்காக தான் தேவன் நமக்காக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆறாவதாக மத்தேயு 28:19-20 நீங்கள் பார்க்கும்போது இயேசு உயிரோடு எழுந்து சுவிசேஷம் கூறவும் ஊழியத்தையே கொடுத்தார். அவர் என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுந்துக்கு அப்புறம் நமக்கு சுவிசேஷம் சொல்லவும் அவர் உயிர் தெளிந்தார். நமக்கு சுவிசேஷம் சொல்லணும், நம்ம போய் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் அவர் உயிரோடு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுபோல் தேவ பிள்ளைகளான நமக்காக தேவன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருக்காக நம்ம ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாம். இது 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, அவரோட நம்ம பேசுகிறவங்களாக இருக்கணும். என்ன செய்யணும்? எப்போ பேசணும்? ಯಾವಾಗ ಮಾತಾಡಬೇಕು ಅವ್ರ ಹತ್ರ? ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗಲೂ, ಹೋಗುವಾಗಲೂ, ಬರುವಾಗಲೂ, ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಏನು ಮಾಡಿದ್ರೂ ಯೇಸು ಹತ್ರ ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ಇರಬೇಕು. ನೀನು ಸ್ನೇಹಿತರ ಹತ್ರ ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ತೀರೋ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಇದ್ರೆ ಹೆಂಗೆ ಮಾತಾಡಿದೆಯೋ ಅದೇ ಪ್ರಕಾರ. ಅಯ್ಯೋ ಯೇಸು ಇಲ್ಲ ನೀನು ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಅವ್ರ ಹತ್ರ ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? ಮಾತಾಡ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಇನ್ನೊಂದು ಕರಿಬೇಕು ಅವ್ರನ್ನ ನಾವು. ದೇವರೇ ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರ ಬನ್ನಿ, ನಾವು ಮಾತಾಡಬೇಕು. ದೇವರೇ, ನಾನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಇದೆ, ವೇದನೆ ಇದೆ, ದುಃಖ ಇದೆ, ವ್ಯಾಧಿ ಇದೆ, ಸಾಲ ಇದೆ, ಇದೆಲ್ಲ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ನಿನ್ನ ನೋಡಬೇಕು, ನಿನ್ನ ಕೂಡ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ನೀವು ಕೇಳಬೇಕು. மூணாவதாக அவரோட நடக்கணும். அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை என்ன பண்ணணும்? நம்ம அதன்படி நடக்கிறவங்களாக இருக்கணும். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடக்கிறவங்களாக இருக்கணும். நாலாவதாக நம் கண்கள் திறக்கப்படணும். அவரை பார்க்கணுன்னா, அவர் கூட நடக்கணும்னா, அவரை பேசணுன்னா, அவரை கூப்பிடணுன்னா நம் மனக்கண்களை திறக்கப்படணும். நம் மனக்கண்களை திறந்தால்தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். நமக்கு இன்னொரு கண்கள் இருக்குது தெரியுமா? இன்னொரு கண்கள் இருக்குது, ஹிருதயம் என்ற இந்த ஹிருதயத்தில் இன்னொரு கண்கள் இருக்குது. அந்த மனக்கண்கள் திறந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை பார்க்க முடியும், பேச முடியும், கூப்பிட முடியும், அவரோட நடுக்க முடியும். நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, பரிசுத்த